வணக்கம் வணக்கம் நண்பர்களே. என்னை போல யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னும் வைகாசி 1 இன்னைக்கு உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நண்பர்களே. என்ன என்றால் இது வந்துட்டு இத்தனை நாளாக நம்மளை சுற்றி வச்சுக்கிறது வெயில். இன்னைக்கு வந்துட்டு நல்ல ஒரு மழை நண்பர்களே. இது வந்து தேனி மாவட்டம் திருவள்ளை வட்டம் செங்கோடு வட்டி பேரூராட்சி வச்சிருந்தது கொடைக்கானல் அடிவாரம் வந்தால் இந்த இந்த மழை பதிவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்று கொண்டு முடிச்சுருந்தா பின்னால் எப்படி மழை பெய்யுது என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியல. ஆனவனை தெரியும் தேவசம் தூரம் நித்தம் நம்ம வேண்டிக்கணும். ஒரு மழை வரக்கூடாதா இருந்தால் தேவைன்னு ஒரு மழையை கொடு, எங்களை சீக்கிக்க விடு, எங்களை வாழ விடுன்னு சொன்னோம். அத்தனை பெரிய வெயில் அடிச்சு நண்பர்களே. பயங்கர வெயில் உள்ள நம்ம எதிர தலை காட்ட முடியல. 50 சூடு. நைட்டில் நம்ம படுத்தா கூட தூக்கமே வருதில்லை. அவ்வளோ விலைக்கு வெயில். பயங்கர ஃபேனை ஓட்டுக்கிட்டு நம்ம ஜன்னல் இதெல்லாம் அடைச்சிட்டு நம்ம ஃபேனை போட்டாலும் பயங்கர சூடு நண்பர்களே. ஐயோ எப்படி என்னாலும் நம்ம 3 மாதம் எப்படி நம்ம போகணுங்கிறதே நமக்கே தெரியல. 50 தொலைக்கு வெயில் அடித்து நம்ம முடிஞ்சு. இன்றைக்கி தான் வந்து ஒரு நல்ல மழை உண்டா, நல்ல இதமான மழை, இதமான காற்று, இதமான மழை உண்டா. நம்மளை இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக படுத்து போகலாம். அதே இந்த மழையை பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். அதான் உங்களுக்கு நம்ம ஒரு பதிவு போடுவோம் நண்பர்களுக்கு, ஒரு வீடியோ போடுவோம். அதை என்னென்னு பார்க்கட்டேன், நண்பர்கள் பார்த்துட்டு ஒரு சந்தோஷமாகிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை போட்டு விட்டுருக்கேன் நண்பர்கள். அதனால் இதை பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். என்னது இன்னைக்கு பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் அடிக்கிற தண்ணியை பாருங்கள், அது என்ன பைப்பு வெள்ளம் அடிக்குதுன்னு நினைக்க வேணாம். மோட்டரை மட்டும் போட்டு பைப்பை போட்டு வச்சுக்காங்க நினைக்க வேணாம். இது வந்துட்டு இந்த மழையோடைய ஓட்டத்தில் ஓடுல விழுகிற தண்ணி இது வந்துருக்கு. அந்த மாதிரி போய்க்கிட்டு இந்த மாதிரி போட்டு நல்ல ஒரு மழை பெஞ்சு நல்லா நமக்கு வந்துட்டு ஒரு இதமான காற்று நல்லா சந்தோஷப்படுற மாதிரி மழை அப்படி பெஞ்சுக்கிட்டு நண்பர்களே. இதை பாருங்கள், இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரமாக பெய்யுது. நான் ஒரு 15 நிமிஷம் இந்த வீடியோ எடுத்தேன். என் நண்பர்களுக்கு இதை போடுவோம். எப்படி இருக்குது அக்கம் பக்கம் அடுத்த ஊர்க்காரங்கெல்லாம் இதை பார்த்துட்டு எப்படி மகிழ்ந்தாங்கன்னு பார்த்து சொல்லட்டேன் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ பதிவு. எப்படி இருக்குன்னு இதை பாருங்கள். இது வந்து கொடைக்கானல் அடிவாரம், கொடைக்கானல் அடிவாரத்தில் இருக்குன்றதில்ல. அதில் பாருங்கள், பஸ்ஸு, காரு, பைக்கு இதெல்லாம் போகும். அந்த வீடு வந்து இந்த ரோட்டு மேலே தான் இருந்ததில்லை. வீடு வந்து ரோட்டு மேலே தான் இருக்குது. அந்த வீடு என்ன சொல்கிறது நமக்கு சொல்லுங்கள். என்ன கமான் கொடுக்குதுன்னு பாருங்கள். இதை பார்த்துட்டு நல்லா ஒரு நல்ல கமான் கொடுங்க பாருங்கள். அந்த வண்டி அந்த கேட்டுக்கிட்டு பாருங்க. அந்த கேட்டுக்கு முன்னாடியும் ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் வண்டி வாசி எல்லாம் போகிறது இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது அங்கேருந்து குற்றால ஐநூறு தண்ணி நீங்கள் நினைக்க வேண்டாம். இங்கேருந்து மேலே வீட்டிலேருந்து அதெல்லாம் சுற்றி பைப்பில் இருந்த தண்ணி கீழே கொட்டு இருந்தோம். அவ்வளோ வரைக்கும் மழை, நல்லா தெளிவான மழை பெஞ்சாங்க. மழை அருமையான மழை பெஞ்சு நல்லா இதமாக இருக்குது. நல்லா குளிர்ச்சியான சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு வாரம் சந்தோஷம். இத்தனை நாள் வந்துட்டு பயங்கர பாடு, வெளியில் தலை காட்ட முடியல. வெயில், அம்பிட்டு வெயில்.
என்னடா இப்படி இருக்கு, எப்படிலாம் வாழ்றது அப்படின்னு. நம்ம கரும்பால் தலைவர், நம்ம கர்மத்தை தாங்குகிறோம், ஆனால் கர்மத்தை தாங்க முடியல. எத்தனை வெயில் அடித்தாலும் நம்ம வெயிலில் உயர்த்திக்கிட்டே விட பைக்லேயோ கார்லேயோ அங்கே இங்கே நம்ம எங்கே வேணாலும் போகிறோம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி போக முடியல தலைவர். மழை பெய்ஞ்சுட்டா நம்ம என்ன செய்கிறோம், உடனே எங்கேயாச்சும் ஓரம் கட்டி நிற்கிறோம். ஒரு மரத்தடியோ இல்லை ஒரு நேரத்தை பார்த்தோ ஒரு செட்டை பார்த்தோ ஏதாவது செஞ்சால் நம்ம நனைஞ்சு போகிட்டு நம்ம பார்த்து நிற்கிறோம் தலைவர்களே. ஆனால் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இது கொடுக்குறதில்ல. நம்ம மனசும் கேட்குறதில்ல, நம்ம உடம்பும் கேட்குறதில்ல. ஏன்னா நம்ம உடம்பு நினைச்சிருந்தா தணுக்கு வரும், தணுக்கு வச்சுருந்தா சோரம் வரும், காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும். இந்த மாதிரி அதை எம்பிட்டு ஒரு வெயில் அடித்தாலும் அது மாதிரி ஒரு வெயில் அடித்தா சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது. அதனால் அதை நம்ம நம்புகிறோம். இதை நான் நம்ப முடியல. அப்போ என்ன இந்த செய்கிறது, ஒரு ஆடு மாடு கூட செய்யணும்ல. எங்கே போய் பார்த்தாலும் வளர்ந்த பூமி, சுற்றறிக்கும் மண், எல்லாம் ஒரு பாறையை போல். எல்லாம் நம்ம பாறையை எப்படி அழுக்கு பாறை எப்படி இருந்தால் அதில் எப்படி புல்லு பூச்சி கூட முளைக்காமல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும்டா போராடும். எந்த உரப்புலையும் தண்ணி இல்லை, இல்லை கிணறுலையும் தண்ணி இல்லை. என்ன நம்ம செஞ்சாலும் இயற்கையில் நம்ம செய்து கொடுத்தாலும் செயற்கையில் செஞ்சு கொடுத்தாலும் இயற்கையில் வரும்போது வராது. இப்போ பாருங்கள், ஒரு வேகம் ஒரு சிறிய மழை பெய்ஞ்சு எவ்வளோ ஒரு குளிர்ச்சி இருக்குது, எவ்வளோ ஒரு பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. எங்கிட்டு வெயில் அடித்தாலும் நம்ம எத்தனை போர் போட்டாலும் எத்தனை கிணறு வெட்டினாலும் தண்ணி கீழே கீழே தான் போகும். தண்ணி நம்ம கிடைக்கிறது குடிக்க கூட தண்ணி இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இயற்கை மழை பெய்யும்போது நம்ம எப்படி ஒரு தண்ணி நமக்கு தண்ணி கிடைக்குது, எவ்வளோ சுவையான தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குது, எப்படி ஒரு ஆடு மாடு எப்படி அதுக்கு புல்லு தரையுது, அது எப்படி இல்லை அது வாழுது, ஒரு மரம் மட்டும் எங்கே வாழுது. நமக்கு ஒரு விவசாயம் பண்ணாலும் ஒரு வெங்காயம் தக்காளி ஒரு முருங்கைக்காய், ஒரு முருங்கை மரம் கூட பாருங்கள், எம்பிட்டு வெயில் அடித்தாலும் வரக்கூடிய முருங்கை இப்போ அதுவே காயுங்க. இப்போ தக்காளி, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே காஞ்சி கிடக்குங்க. வெயில் பயங்கர வெயில். இப்போ எந்த செடியுமே இவங்க வச்சா அதை உருவாக்குறதுக்கு பெரிய பாடு. இப்போ மோட்டரை ஓட்டி விட்டாலும் கூட இவங்க ஓட்டி விட்டால் ஒரு ஆள் மட்டத்துக்கு இருக்கிற தண்ணி கூட ஒரு ஏக்கர் கூட இப்போ பாயுது இல்லைங்க. சும்மா இப்போதைக்கு வந்து என்ன வர சொட்டு நீர் போட்டிருந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. சொட்டு நீர் போட்டால் அங்கே போய் அந்தந்த மரத்துக்கு தகுந்து குழி எடுத்து விட்டுருக்காங்க, சுற்றி கரை போட்டிருக்காங்க. அதில் வந்து தண்ணி விட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் பாய்ச்சின்னா போதுமானது இருக்குது. ஆனால் வந்து வாய்க்கால் வழியாக முதக்கணக்காக நம்ம மோட்ரு பம்பு செட்டை ஓட்டி விட்டு வாய்க்கால் வழி போய் அங்கே போய் பாயுதுன்னா அந்த கடைசி இடத்துக்குலாம் போகிறவங்களுக்கு சுத்தமாக போகும்போது தண்ணி குடிச்சு போடுவீங்க, அந்த வாய்க்காலே குடிச்சு போயிடும். அப்போ நமக்கு கடைசியெல்லாம் போய் அங்கே போய் தலை வைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதோட இப்போ கரண்டா சொல்லவே வேணாம். கரண்டு இப்போ அங்கட்டுமான்னு நண்பர்களே, கரண்டு இடைக்கு கரண்டு போகுது. இடைக்கு கேட்டாக்க நாங்கள் நல்லா கரண்டுக்காரோம் நல்லா வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் கரண்டு நம்ம போட்டு விட்டு அங்கே போய் தலை வைக்க தண்ணி தலை வைக்க இங்கே கரண்டாக போய் போயிடும். திருப்பி நம்ம இங்கே போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் கழிச்சு தான் கரண்டே வரும். திருப்பி நம்ம போய் போட திருப்பி தண்ணி போய் ஒரு 1/4 மணி நேரம் ஓடும், 20 நிமிஷம் ஓடும். நம்ம லாஸ்ட்டில் போய் தண்ணி தலை வைக்க திருப்பி கரண்டு கட்டாகிடுது, கரண்டு பீஸ் ஆகிடுது. கேட்டால் ஒரு வயர்மேனை கேட்டால் உங்கள் லைன் பூரா தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து மட்டையை விடுது, ஹெச்பிசி விடுது, லைனு பீஸ் விடுது. நாங்கள் என்ன செய்யுது தலைவருக்கு? நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும், நீங்கள் தான் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் வந்து ஓசியில்
மின்சாரம் ஓசியில் தானே இருக்குது, அதெல்லாம் அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வயர்மேனு நம்ம கூப்பிட்ட உடனே அவர் வாரதில்லை. அவர் வாட்டில் வரேன் கேட்டால் நீங்கள் என்ன ஒரு தோட்டமாக இருக்கு, உங்களை மாதிரி 100 இடத்துல நாங்கள் பார்க்கணும், நாங்கள் வந்து பார்த்து வருஷம் பார்த்து வர முடியும், நாங்கள் இந்த 16 வேலை இருக்குது, 16 கையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நண்பர்கள் சொல்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்து நம்ம இருக்கு ஆள் பற்றாக்குறை. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வந்து இப்போ அவங்க பீஸு போய் போடுவாங்க, நாங்கள் போய் போட்டு அங்கே வர திருப்பி 2 பல்ப் மட்டும் இருக்குது, தென்னை மரத்தில் கீழே விழுது. இதை வந்து லைனில் விழுகும்போது அப்புறம் வந்து கொஞ்சம் லைன் அடிக்கும்போது பீஸு விழுகும். அந்த பீஸு வந்து அவங்க என்ன செய்வாங்க, திருப்பி அவங்க விட்டுட்டு வேறு ஒரு லைனுக்கு போயிடுவாங்க. அங்கே ஏதாச்சும் முக்கியமான வீட்டுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க, புது சர்வீஸ் கொடுப்பாங்க. எத்தனையோ காரியங்கள் இருக்குது, அதையும் அவங்க பார்க்கணும். நம்மளையே பார்த்துக்கிறது அவங்களாலே முடியாது. அவங்கள குறை சொல்கிறதுக்கும் நம்ம காலம் இல்லை. இயற்கையை தான் நம்மளை காப்பாற்றணும். வஞ்சிக்காத அளவுக்கு இருந்தால் செத்தான். நம்ம எப்படியும் காப்பாற்றணும் இயற்கைன்ற நம்பித்தாங்க நம்ம விவசாயம் செய்கிறது. ஆனால் விவசாயம் நம்ம செய்கிறோம்ல, விவசாயம் போட்டு விவசாயம் செய்கிறோம். நம்ம கையில் ₹1 இல்லைங்க, ஆனால் நமக்கு நிர்ணயிக்க தெரியல. இப்போ ஒரு வெங்காயம், நம்ம 1 கிலோ வெங்காயம் எடுக்கிறோம்னா நமக்கு வந்து அதோடைய விவரம் தெரியல. விவரம் தெரியலன்னு சொன்னால் அதோடைய விலை தெரியல. ஆனால் நம்மக்கிட்ட வந்து ₹10 வாங்குகிறாங்க ஒரு நண்பர். அந்த ₹10 வாங்கி அவர் வண்டி கூலி போக அது போக இது போக அவர் சம்பளம் எடுக்கணுன்ட்டு போய் மார்க்கெட்டில் போய் ₹25 விற்கிறாரு. ₹25 விட்டால் அப்போ நமக்கு என்ன இருக்குது, அவருக்கு என்ன இருக்குது? அவர் நம்ம வந்துட்டு விதை வாங்கணும், மருந்து வாங்கணும், களை எடுக்கணும், உரம் கொடுக்கணும். இதையெல்லாம் நம்ம செய்து நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம எடுக்கணும். வேலையாளை விட்டு அந்த வெங்காயத்தை எல்லாம் பறித்து அதெல்லாம் போட்டு நல்லா காற்றோட்டமாக உணக்க விட்டு வெயிலும் படக்கூடாது. வெயிலில் பறிஞ்சால் வெம்பி போகும். நம்ம வந்து இதமாக வந்து காற்றுல இதில் வந்து நிழலில் போட்டு அதை செஞ்சு நம்ம பயிராக கொண்டு வந்து வெங்காய பயிரை கொடுக்குறம்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ₹10 கொடு, ₹12 கொடுன்றாங்க. ஆனால் அதோடைய நிலைமை நமக்கு தெரியல. விவசாயிகள் நம்ம இல்லை, எந்த விவசாயம் இருந்தாலும் அதான். இன்றைக்கி வந்து விவசாய நேரத்தில் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு படி அரிசி ஒரு படின்னு சொன்னால் ஒரு சேரு. இன்றைக்கி அது கிலோ கணக்கில் 1.5 கிலோ வந்து ஒரு சேருங்க. அன்றைக்கி வந்து ஒரு படி அரிசி வந்து நம்ம ₹12 வெறும் ₹12 வாங்கினோம். இன்றைக்கி அப்படி இல்லை, உண்மையில் இன்றைக்கி 1 கிலோ அரிசி வந்து ₹77, ₹50, ₹80 விற்கிதுங்க. ₹80 விற்றா நம்ம என்ன செய்யறது? நம்மகிட்ட வந்து நெல் வந்து ₹20, ₹25, ₹10, ₹13, ₹15 இப்படி சொல்லி அவங்க வாங்குகிறாங்க. ஒரு குவிண்டால் வந்து ₹13,000 வாங்குகிறாங்க. நீர்னா ₹15,000 வாங்குகிறாங்க. ஆனால் அவங்க கொண்டு போய் விற்கிறம்போது ₹70,000, ₹80,000 விற்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி முன்னுக்கு வர்றது? நம்ம முன்னுக்கு வரவே முடியல. நம்ம முன்னுக்கு வரவே சாத்தியம் இல்லை. நம்ம வந்து தக்காளியை பாருங்க, தக்காளி வைக்கிறோம். தக்காளி வந்துன்னு ஒரு நேரம் விலை வச்சா நமக்கு ஏதாவது எடுப்பு கூலி அது எல்லாம் நமக்கு சரியாகுது. மருந்து அடிக்க உரம் கொடுக்கணும், எல்லா காரியம் செய்யணும். விலை இல்லைன்னு வைங்க, இந்த எடுப்பு கூலி கூட மிச்சமாகிறதில்ல. ஒரு எடுப்பு கூலி இருந்தால் ஒரு கிலோ எடுத்தால் ₹2, ₹2,000 அவர் கொடுக்கணும். நம்ம வேலையாட்களுக்கு ₹2,000 கொடுத்தது போக நமக்கு என்ன கிடைக்கும்? அதே சமயத்தில் ஒவ்வொரு நேரம் வந்துட்டு கொண்டு போய் நம்ம கொடுத்தா ஒரு பெட்டி வந்து ₹30, ₹20. ஒரு பெட்டி வந்து 16 கிலோ இருக்கும் தலைவா. 16 கிலோ 18 கிலோ நல்லா அடுக்கி நம்ம தக்காளி ஓட்டணும்டா 18 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆனால் இவங்க போய் அவங்க 18 கிலோவை கொண்டு போய் கொடுத்த அமௌண்ட்டுக்கு வெறும் ₹40 கேட்பாங்க, ₹50 கேட்பாங்க. அப்போ ஒரு கிலோ என்ன விலை? நீனா ₹8, ₹10 கூட போகும். அப்போ நம்ம வண்டி கூலி இருக்கணும், எடைக்கூலி இருக்கணும். அவங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து போய் கொடுத்தா அவர் எல்லா காரியமும் செய்துட்டு நம்ம கிடைக்கிறது ஒரு கிலோவுக்கு ₹3 கிடைக்காது. ₹3 வச்சு நம்ம தீவாடுறது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய், வணக்கம், நன்றி. மீண்டும் பார்க்கலாம்.